இப்போ சேட்டாக்ல வந்து 4 மாடல் இருக்கிறதா சொன்னாங்க. ஆமாங்க சார். அந்த 4 மாடல்லையும் நம்ம ஒவ்வொரு மாடலா பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க சார். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம எந்த மாடல் பார்க்க போறோம்? சார் பேஸ் மாடல் 3001 மாடல் சார். ஓகே மேடம். இப்போ இந்த மாடல்ல என்னென்ன இருக்குது மேடம்? சார் இது 3001 மாடல், இது பேசிக் மாடல். இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 கலர்ஸ் இருக்குங்க சார். டோட்டலா 5 கலர்ஸ் பாத்தீங்கன்னா பிளாக் கலர், ப்ளூ, எல்லோ கலர், ரெட், ஆசர் ப்ளூ, மொத்தம் 5 கலர்ஸ் வரும். ஓகே. இப்போ இதுல பேட்டரி பேக்கேஜ்னு பாக்குறப்ப நம்மளுக்கு எவ்வளவு இருக்குது சார்? 3.0 kW சார். இதுல சார்ஜிங் டைம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 hours 15 minutes வரும் சார். 3 years பேட்டரி வாரண்டி, 50,000 kilometers. இது நம்மளதுல பாத்தீங்கன்னா மெயினா பாடி ஃபுல்லா ஸ்டீல் பாடிங்க சார். டைரக்ட் டிரைவ் மோட்டார். இப்போ இதுல வந்து கம்பெனி கிளைமேட் மைலேஜ் எவ்வளவு இருக்கும், நம்மளுக்கு ரியல் வேர்ல்ட் மைலேஜ் எவ்வளவு கிடைக்கும் சார்? கம்பெனி மைலேஜ் பாத்தீங்கன்னா 127 சார். ரியல் மைலேஜ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 127 கிலோமீட்டர்ஸ் வரும் சார். அதாவது 110 வரும். கம்பெனியோட கிளைம் 127, ரியல் மைலேஜ் பாத்தீங்கன்னா 110 கிலோமீட்டர்ஸ் சார். ஃபுல் சார்ஜுக்கு நம்மளுக்கு 110 தான். ஓகே மேடம். இப்போ இந்த வெஹிக்கிள்ல என்னென்ன ஃபீச்சர் எதிர்பார்க்கலாம் மேடம்? சார் இந்த வெஹிக்கிள்ல ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மோடு வந்து பாத்தீங்கன்னா 3 மோடு இருக்குங்க சார். ஈகோ மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு, ரிவர்ஸ் மோடு. ஓகே, அது பார்க்கலாமா? பார்க்கலாங்க சார். இப்போ நம்மளுக்கு கீ போடுற இடம் இங்கங்களா? ஆமாங்க சார். எல்லாமே மாடல்ல கீ போடுற இடம் பிளேஸ் இங்க தான். சரி, ஓகே மேடம். இப்போ இதுல நம்ம என்னென்ன டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் மேடம்? சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் சார்ஜ் இருக்கு, எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும், எல்லாம் இதுல அப்டேட்டா டீடைல்ஸ் காட்டும் சார். என்ன மோட்ல இருக்கும், என்ன பவர்ல நம்ம சேஞ்ச் பண்றோம், எல்லாமே இந்த டிஸ்பிளேல பாத்துருவோம் சார். இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மொத்தம் 2 டிஸ்பிளே இருக்குங்க. கலர் எல்சிடி டிஸ்பிளே வந்து பேசிக் மாடல்ல வரும். டாப் எண்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே வரும் சார். ஓகே மேம். இப்போ நம்ம கூட இருக்கிறது பேஸ் மாடல். ஆமாங்க சார், இது பேசிக் மாடல். சரி மேம். இப்போ பட்டன்ஸ் பாக்குறப்ப இதெல்லாம் இந்த பட்டன்ஸ்னுடைய யூசேஜ் என்ன? ஓகே சார், இது டின்றது டிரைவ் மோடுங்க சார். சரி. இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் இண்டிகேட்டர். மீடியம்ன்றது நம்மளுக்கு பேட்டரி செக் பண்றது, எவ்வளவு பெர்சன்டேஜ் சார்ஜ் இருக்கு, எவ்வளவு பெர்சன்டேஜ் மைலேஜ் போறது, எவ்வளவு ட்ரிப், எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம பாத்துருக்கோம் எல்லாம்ன்றது இந்த எம் பட்டன்ல பாத்துக்கலாங்க சார். இது நியூட்ரல். என்னன்றது நியூட்ரல். நியூட்ரல் வந்து டிரைவ் மோடு போகாம நார்மலா நம்மளுக்கு வண்டி டிரைவிங்ல இருக்கும்போது டிரைவ் ஆஃப் பண்ணிட்டு என் பண்ணிக்கிட்டோமா வண்டி டிரைவ் ஆகாதுங்க சார். ஆறுன்றது ரிவர்ஸ் ஆப்ஷன் சார். நம்ம இதுல பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆப்ஷனும் இருக்கு. ரிவர்ஸ் மோட் வந்துக்கலாம். ரிவர்ஸ்ல எவ்வளவு வேகம் போலாம் மேடம்? சார் நம்ம ஆக்சிலேட்டர் எந்த அளவுக்கு கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு ரிவர்ஸ் வரும் சார். ஓகே மேடம். இப்போ இது இந்த பக்கம் இருக்கிறதுல என்னன்னா சார் இது வந்து டிஸ்ப்ளே பிரைட்னஸ் வரும் சார். ஹை பீம், லோ பீம் வரும் சார்ஜிங். இது வந்து கால்ஸ் அக்செப்டட் சார். இதுல வந்து டெக் பேக் ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அந்த டெக் பேக் ஃபியூச்சர்ஸ்ல தான் நம்மளுக்கு மோடு வந்து சேஞ்ச் ஆகும் சார். ஸ்போர்ட்ஸ் மோடு, ரிவர்ஸ் மோடு, கால்ஸ்ன்றது நம்மளுக்கு மொபைல்ல வர கால்ஸ் இந்த ஆப்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்ப்ளே வந்து ப்ளூடூத் மூலியமா நம்ம பேசிக்கிறது. இது லெஃப்ட் இண்டிகேட்டர் சார். இதான்